சப்ஜெக்ட் 6 தான் நாங்கள் பார்க்க போகிறோம். சாரி, செஷன் 6 தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இது வரைக்கும் செஷன் 1 to 5 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. யூனிட் 2ல் இனி யூனிட் யூனிட் 1ல் இப்போ யூனிட் 2ல் வந்து செஷன் 6 வந்து நாங்கள் பார்ப்போம். ஓகே, நான் ஸ்க்ரீனும் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்போ அதில் யூனிட் யூனிட் 2ல் செஷன் 6ல் வந்து நாங்கள் படிக்கிறதுக்கு வந்து முதலாவது கன்சியூமர் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். என்னது கன்சியூமர் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்? அதாவது வந்து ஓகே, யூனிட் 2ல் வந்து யூனிட் 2 செஷன் 6ல் வந்து நாங்கள் படிக்க இருக்கிறது வந்து கன்சியூமர் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். அதாவது வந்து ஒரு நுகர்வோர் வந்து ஒரு பொருளை வந்து பெற்றுக்கொள்ளும் பொழுது அதாவது வந்து அதை எப்படி பெற்றுக்கொள்வோம், அதாவது அந்த பெற்றுக்கொள்கின்ற படிமுறையை தான் வந்து கன்சியூமர் மேக்கிங் ப்ராசஸ்ன்னு சொல்லி நாம படிக்கிறோம். சரியா? ஸோ அப்போ அதுல முதலாவது வந்து இன்ட்ரடக்ஷன் டு கன்சியூமர் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். ஒரு பொருளை வந்து கொள்வனவு செய்யறதுக்கான தீர்மானத்தை தான் வந்து இனிமே என்ன நாங்க பார்க்க வேண்டி இருக்கு. ஓகே, ஓகே. இது நாங்க ஏற்கனவே வந்து அசைன்மென்ட் டைம்ல வந்து டிஸ்கஷன் பண்ண விஷயமே தான் இருக்கு. அசைன்மென்ட்லயும் வந்து டிஸ்கஷன் பண்ண விஷயமே தான் இருக்கு. ஸோ நான் அசைன்மென்ட்க்கு டைரக்ட்டா உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டினை வச்சு அதாவது வந்து உங்களுக்கு அசைன்மென்ட் கொஸ்டின் வச்சு டைரக்ட்டா இந்த சப்ஜெக்ட்டை வந்து நான் ஃபுல்லா டீப்பா விளங்கப்படுத்தியிருக்கிறேன். ஸோ நாங்க அகைனும் பார்ப்போம். அப்போ முதலாவது வந்து இந்த கன்சியூமர் டிசிஷன் ப்ராசஸிங்ல வந்து முதலாவது வந்து இருக்குது என்னதுன்னு சொல்லி சொன்னா நீட் ரெகக்னைசேஷன். அதாவது வந்து ஒருத்தருக்கு ஒரு நீட் ரெகக்னைசேஷன் அண்ட் ப்ராப்ளம் அவேர்னஸ். அதாவது வந்து அந்த ஸ்டேஜ் 1ல முதலாவது சொல்றாங்க, ஒரு பொருளை ஒருத்தர் கொள்வனவு செய்யணுங்கிறதுக்கான ஒரு தீர்மானம் எடுக்கிறது முதல் ஸ்டேஜ் எங்க ஆரம்பிக்குதுன்னு சொன்னா, முதல்ல அவருக்கு அந்த பொருள் பற்றிய தேவை இருக்கணும். மத்தது வந்து அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைக்கான ஒரு தீர்வு ஒண்ணு பிரச்சனைக்கான தீர்வு ஒண்ணு வழங்கக்கூடியதா இருக்கணும். அதுதான் முதலாவதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப எனக்கு வந்து இன்றைக்கு ஒரு பசிக்குது. ஸோ அது வந்து எனக்கு ஒரு தேவை இருக்கு. ஸோ அதனால நான் ஒரு சாப்பாடு ஒண்ணு வாங்குறேன். ப்ராப்ளம் அவேர்னஸ். அதாவது எனக்கு ஏதாவது வந்து என்ன சொல்றது? இப்ப எனக்கு பசி. அது எனக்கு ஒரு பிரச்சனை. ஸோ நான் அந்த பிரச்சனைய வந்து நான் எப்படி தீர்க்க போறேன்? ஓகே, நான் அப்ப ஏதாவது சாப்பாடு ஏதாவது வாங்கி சாப்பிடணும். அப்ப அதுதான் முதலாவது. நீட் ரெகக்னைசேஷன் அண்ட் ப்ராப்ளம் அவேர்னஸ். இன்ஃபர்மேஷன் சர்ச். அப்ப அதாவது வந்து இது 2வது கட்டம். அப்ப இந்த இது சரளமா நான் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் திரும்ப 1 பை 1 எல்லாத்துக்கும் நான் விளங்கப்படுத்துறேன். ஸோ நான் இந்த விஷயத்த வந்து ஏற்கனவே வேறொரு எக்ஸாம்பிள் மூலமா வந்து நான் உங்களுக்கு அசைன்மென்ட்ல விளங்கப்படுத்தியிருப்பேன். ஸோ அசைன்மென்ட் டிஸ்கஷன் கொஸ்டினையும் வந்து அகைன் நீங்க ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாவும் இருக்கும். சரியா? இந்த ஸ்பேஸ் 2ல வந்து இன்ஃபர்மேஷன் சர்ச். அதாவது வந்து இப்ப நீங்க அந்த தேவையான அந்த உணவு வாங்குறதுக்காக தகவல் தேடுவீங்க. ஓகே, பிரைஸ் என்னது உணவுன்ற விலை எவ்வளோ? என்னென்ன வகையான உணவு இருக்கு? எங்க உணவுகள் எந்தெந்த இடங்கள்ல உணவு சாப்பிடலாம்? அந்த மாரி தகவல வந்து பெற்றுக்கொள்ளலாம். சரியா? அடுத்தது வந்து எவாலுவேஷன் ஆஃப் த ஆல்டர்னேட்டிவ். அதாவது வந்து இத என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, ஓகே. நீங்க வந்து பொதுவா இப்போ ஓகே, நான் இந்த ஹோட்டல்ல சாப்பிடுறேன்னு சொல்லி சொன்னா, சம்டைம்ஸ் யாராவது வந்து ஒருத்தர் சொல்லுவாங்க, "இல்ல, இங்க இத விட இன்னொரு இடத்துல நல்ல நல்லா டேஸ்ட்டா இருக்கும்." ஸோ இங்க வந்து பிரைஸ் பார்க்கக்குள்ள, ஓகே, நாங்க முதல்ல பார்த்தத விட இங்க பிரைஸ் வந்து கொஞ்சம் கூடுதலா இருக்கு. ஆனா பட் நல்ல டேஸ்ட்டா இருக்கு. ஸோ இந்த மாரியான பல்வேறுபட்ட மாறுபாடுகள வந்து ஏற்படுத்தும். அதுதான் ஸ்டேஜ் 3லன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஸோ ஃபைனலா வந்து அங்க அந்த இன்ஃபர்மேஷன்லாம் சர்ச் பண்ணி எவாலுவேஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ்ல வந்து சரி ஒரு முடிவு எடுத்துருவீங்க. ஓகே. மாறுபட்ட கருத்துக்கள், மாறுபட்ட விஷயத்தெல்லாம் கவனிச்சு, ஓகே, நான் இந்த ஹோட்டல்ல சாப்பிடுறேன். பிரைஸ் கூடவா இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்குன்னு இல்ல. சரி, ஸ்டேஜ் 4ல தான் என்னது? பர்ச்சேஸ். ஓகே. இப்ப நீங்க வந்து வாங்குற கட்டத்துல இருக்கீங்க. ஸோ அப்ப நீங்க வாங்குற கட்டத்துல இருந்து சொல்லும் பொழுது வந்து, இதுலயும் வந்து என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, ஓகே, இப்ப எதிர்மறையான நுகர்வு. இப்ப நீங்க சாப்பிடும்போது சாப்பிட இதாக்குள்ள ஓகே, இப்ப சொல்லுவாங்க, "ஐயோ! அங்கேயா சாப்பிட போனீங்க? அங்க டேஸ்ட் இருக்காது. நீங்க அங்க சாப்பிட்டீங்களா?" இந்த மாரி அந்த அந்த மாரியான ஒரு ஃபீல் ஒண்ண குடுக்குறது. ஸோ அதுதான் ஸ்டேஜ் 4ன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஸோ ஸ்டேஜ் 5ல வந்து போஸ்ட் பர்ச்சேஸ் எவாலுவேஷன். அதாவது வந்து இதுக்கு வந்து தான் சொல்றது, பிந்தைய கொள்முதல் நடத்தைன்னு சொல்லி சொல்றது. அதாவது வந்து நாங்க வந்து ஓகே, நாங்க அங்க சாப்பிட்டோம். இப்ப நாங்க எல்லாம் ஃபைனலா
சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஓகே. இப்ப நாங்க அதுல உணர்றோம். ஓகே எங்களுக்கு சாப்பாடு டேஸ்ட்டா இருந்துச்சா? ஓகே. அது அவங்க சொன்ன மாரி உண்மையாலுமே இங்க சாப்பாடு டேஸ்ட் இல்லாம இருந்துச்சா? பிரைஸ் கூட ஓகே. நல்லா கவனிச்சாங்களா? உபசரிச்சாங்களா? நாங்க எகெயின் திரும்ப இங்க சாப்பிடலாமா? ஸோ இந்த மாரியான இந்த 5 விஷயத்தையும் வந்து உள்ளடக்கியது தான் என்னதுன்னு சொல்லி சொன்னா, கன்சியூமர் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேயா? ஓகே. அப்ப பாருங்க, நான் முதலாவது சொல்றேன் பாருங்க. ம். அப்ப முதலாவது வந்து பாருங்க, நீட் த ரெகக்னைசேஷன். அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ராப்ளம் அண்ட் நீடிங் சொல்யூஷன். அப்ப முதலாவது ஸ்டெப் என்னது? எங்களுக்கு ஒரு தேவை, அதாவது நீட் எங்களுக்கு தேவைய வந்து நாங்க ரெகக்னைஸ் பண்ணிக்கணும். அப்ப அதுல தான் வந்து எங்களுக்கு விளங்கிக் கொள்றோம். ஓகே, உண்மையாலுமே எனக்கு வந்து என்ன ப்ராப்ளம் இருக்கு? எனக்கு பசியா? எனக்கு எனக்கு தாகமா? எனக்கு வந்து என்ன சொல்றது? எனக்கு நோயா? அப்படி இல்லாட்டி எனக்கு ஏதாவது அ தேவை இருக்கா? ஸோ அந்த தேவைய அறிஞ்சு கொண்டு, அந்த தேவைக்கான பிரச்சனைய வந்து நாங்க தீர்க்க முற்படுறோம். இன்ஃபர்மேஷன் சர்ச். லேர்னிங் மோர் அபௌட் த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப் த டன். அப்ப இன்ஃபர்மேஷன் சர்ச்ல தான் நாங்க அந்த பொருள் அல்லது சேவை பற்றிய தகவல்கள பெற்றுக்கொள்வோம். இப்ப சேவை எடுத்துக்கொள்ளுங்க. காப்புறுதி சேவைன்னு சொன்னா, அப்ப நாங்க ஒரு புதுசா எடுத்திருக்க ஒரு வெஹிக்கிள்க்கு வந்து இன்சூரன்ஸ் போடுறேன்னு சொல்லி சொன்னா, அப்ப நாங்க என்ன செய்வோம்? அப்ப அந்த இன்சூரன்ஸ் போடுறதுக்காக வந்து ஓகே. நாங்க கேட்போம். அப்ப நாங்க தகவல் தேடுவோம். ஓகே. இந்த இன்சூரன்ஸ் கம்பெனில பிரீமியம் குறைவா இருக்கு. எந்த இன்சூரன்ஸ் கம்பெனில சர்வீஸ் நல்லா இருக்கு. எந்த இன்சூரன்ஸ் கம்பெனில வந்து அ நல்ல ஆஃபர்ஸ் குடுக்குறாங்க. டிஸ்கவுண்ட் குடுக்குறாங்க. ஸோ இதுதான் இன்ஃபர்மேஷன் சர்ச்சிங்ன்னு சொல்லி சொல்றது. ப்ராடக்ட்ட பார்த்தா நாங்க பிராண்ட தேடுறது, அந்த மாரியான விஷயங்கள். சரியா? அடுத்தது வந்து ஆல்டர்னேட்டிவ் எவாலுவேஷன். அப்ப இதுல தான் சொல்றாங்க, செக்கிங் அவுட் த அதர் சொல்யூஷன் ஆஃப் த காம்படிஷன். அப்ப செக்கிங் அவுட் ஆஃப் அதர் சொல்யூஷன் இன் காம்படிஷன் சொல்லி சொன்னா, இப்ப இத வந்து நாங்க ஒப்பீடு செய்து பார்ப்போம். இன்னொன்றோட ஒப்பீடு செய்து. இப்ப காப்புறுதியில வந்து இப்ப நான் உங்களுக்கு ஒரு வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் தேவைன்னா, நீங்க முதல்ல கொட்டேஷன் ஒண்ணு எடுப்பீங்க. ஸோ அந்த கொட்டேஷன் எடுத்த பிறகு இன்னொரு இன்சூரன்ஸ் கம்பெனி போயிட்டு அகைன் கொட்டேஷன் எடுப்பீங்க. ஸோ கம்பேர் பண்ணி பார்ப்பீங்க. ஓகே அங்க உள்ள ஹெச்&பில வந்து நான் இன்சூரன்ஸ வந்து பெற்றுக்கொள்றேன். இதுதான் அப்ப உங்களோட ஃபைனல் டிசிஷனா இருக்கும். அடுத்தது போஸ்ட் பர்ச்சேஸ் பிஹேவியர். இதுதான் அப்ப லாஸ்ட் 5வது கட்டம். அப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, கஸ்டம் ஓகே. சிக்னல் இஷ்யூஸ் ஆகிட்டு, ஓகே. அப்ப இங்க வந்து போஸ்ட் பர்ச்சேஸ் பிஹேவியர்ன்னு சொல்லி சொன்ன பிறகு, இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, ஓகே. நான் இன்சூரன்ஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். பர்ச்சேஸ் பண்ணுன பிறகு, நான் இன்னொருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். ஓகே. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி நல்ல சர்வீஸ். அந்த இன்சூரன்ஸ் கம்பெனில வந்து ரொம்ப ரீசனபிளான பிரைஸ்ல வந்து இன்சூரன்ஸ் பிரீமியம் இருக்குன்னு சொல்லி. ஸோ இதுதான் வந்து போஸ்ட் பர்ச்சேஸ் பிஹேவியர்ன்னு சொல்லி சொல்றது. ஓகேயா? ஸோ இதுதான் வந்து அந்த 5 ஸ்டெப். அப்ப நீங்க ஜஸ்ட் உங்களுக்கு கன்சியூமர் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ வச்சு எக்ஸாம்பிளா வந்து ஒரு ப்ராடக்ட்லயோ, அப்படி இல்லாட்டி ஒரு சர்விஸ்லயோ வந்து நீங்க சொல்லலாம். எக்ஸாம்பிளோட வந்து டிஸ்கஸ் பண்ண சொன்னா, இந்த மாரி எக்ஸாம்பிளோட டிஸ்கஷன் பண்ணணும். சரியா? சரி. அப்ப அடுத்தது பார்ப்போம் நாங்க. இந்த ப்ராப்ளம் ஓர் நீட் ரெகக்னைசேஷன்ல வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, நாங்க 2 வகையான அப்ப முதலாவது பார்ப்போம் இத பத்தி. இந்த இன்டர்னல் ஸ்டிமுலி அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலின்னு சொல்லி சொன்னா என்னதுன்னு சொல்லி. ஸ்டிமுலின்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து உட்புற தூண்டுதல் காரணிகள், வெளிப்புற தூண்டுதல் காரணிகள். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, ஐ அம் திர்ஸ்டி. அப்ப இந்த ஐ அம் திர்ஸ்டின்னு சொல்லி சொன்ன உடனே வந்து எனக்கு வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா, எனக்கு வந்து உட்புற தூண்டுதல் காரணி. ஓகே எனக்கு வந்து இப்ப தாகமா இருக்கு. வாங்க நான் தண்ணி குடிக்கணும். அப்படி இல்லாட்டி நான் ஏதாவது வந்து ஃபென்ட்டா ஏதாவது வாங்கணும். அப்ப நான் அப்ப ஃபென்ட்டாவோ அப்படி இல்லாட்டி என்ன சொல்றது?
ஒரு வாட்டர் பாட்டிலோ அப்படி வாங்கணும்னு சொல்லி சொன்னா அதை நான் எங்கேயாவது கண்டிப்பேன். ஓகே, இங்க வந்து பென்டா நல்லோ, அப்படி இல்லாட்டி கோகா கோலா நல்லோ, பெப்சி நல்லோ. அப்ப அது ஒரு விளம்பரத்துல அப்படி ஏதோ யாராவது சொல்லி இருப்பாங்க. ஓகே, இதுல வந்து இங்க வந்து இந்த என்ன சொல்றது, பெப்சி நல்லா இருக்கும், இங்க இங்க இந்த டீ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுதான் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலின்னு சொல்லி சொல்றது. இன்டர்னல் ஸ்டிமுலின்னு சொல்லி சொன்னா நுகர்வோர், அதாவது வந்து உள் தூண்டுதல்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த நுகர்வோர் அனுபவிக்கிற ஒரு தனிப்பட்ட கருத்து. பாருங்க, இந்த பர்சன் பெர்செப்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ்லி பை த கன்சியூமர், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை கன்சியூமர்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து ஒரு உள்ளார்ந்த ரீதியான ஒரு ஒரு என்ன சொல்றது, உள்ளார்ந்த ரீதியா ஏற்படுகின்ற ஒரு தூண்டுதலா இருக்கும். ஓகே, எனக்கு வந்து இப்ப சுகம் இல்லை, நான் மருந்து எடுக்கணும். அதுதான் வந்து இன்டர்னல் ஸ்டிமுலி. எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலின்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து ஓகே, நான் மருந்து எங்க எடுக்கிறது, ஓகே எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருப்பாங்க, அப்படி இல்லாட்டி ஓகே அன்றைக்கு பார்த்தீங்க டிவியில வந்து என்ன சொல்றது, ஆசிரியர் ஹாஸ்பிட்டல் நல்லூர், நவலோக் ஹாஸ்பிட்டல் நல்லூர்ன்னு சொல்லி அன்றைக்கு ஒரு அட்வர்டைசிங் பார்த்தோம். அங்க தான் சேனலிங், அங்க தான் என்ன சொல்றது, சேனலிங் நல்லோம், சேவிஸ் நல்லோம்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலி. அப்போ ஒரு ப்ராப்ளம் ஒரு பிரச்சனையை நாங்க அடையாளம் கண்டு அந்த தேவையை வந்து நாங்க ஐடென்டிஃபை பண்ணக்குள்ள இந்த இன்டர்னல் ஸ்டிமுலியும் எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலியும் இந்த 2 காரணிகளும் வந்து செல்வாக்கு செலுத்துது. ஓகே, சரி. நான் இங்க இன்னொரு விஷயம் போட்டிருக்கேன் பாருங்க. இப்ப இவர் வந்து என்னது, I could really use the non-stick fan. So solve my the problem of using too much oil. ஓகே. அப்ப பாருங்க. இப்ப இவர் வந்து non-stick fan வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்றாரு. எதுக்காக அவர் non-stick fan யூஸ் பண்ணணும்னு சொல்லி அவருக்கு ஒரு தேவை வந்திருக்குன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து அவர் இப்போதைக்கு யூஸ் பண்றதுல வந்து ஆயில் அதிக அளவு போகுது. அதாவது ஒரு பிரச்சனை. அதாவது இப்போதைக்கு யூஸ் பண்ற ஏதாவது பாத்திரமா இருக்கலாம், அந்த பாத்திரத்துல வந்து எண்ணெய் வந்து அதிக அளவு வந்து செலவாகுது. சோ அது ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்காக வந்து இவருக்கு ஒரு தேவை ஏற்படுது. அந்த தேவையாத்தான் இங்க இவர் சொல்றாரு, ஒரு non-stick pan ஒண்ணு வாங்கணும்னு சொல்லி. சரியா? இதுதான் எக்ஸாம்பிள். ப்ராப்ளம் நீட்ஸ் அண்ட் ரெகக்னைசேஷன் சொல்லி சொல்றோம். ப்ராப்ளம் ஓ நீட் ரெகக்னைசேஷன் சொல்லி நாம சொல்றோம். ஓகே, ஓகே. சரி. இது உங்களுக்கு தெரியும் தானே? அதாவது மாஸ்லோவோட தேவை படிமுறை. இப்ப இந்த ப்ராப்ளம் நீட்ஸ் ரெகக்னைசேஷன்ல வந்து முதலாவது வந்து நாங்க பார்த்தது வந்து என்னது? அடிப்படை தேவை. அதாவது வந்து அடிப்படை தேவைன்னு சொல்லி சொன்னா, இது நாங்க ஆல்ரெடி ஏற்கனவே படிச்ச விஷயம் தான். ஸோ அகைன் இங்கனே வந்திருக்கு. அப்ப அடிப்படை தேவைன்னு சொல்லக்குள்ள ஒருத்தருக்கு வந்து என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, உணவு. அதாவது அடிப்படை தேவைன்னு சொல்லி சொன்னா, ஒரு பேசிக்கான ஒரு நாங்க படிச்சிருக்கோம் என்னது? உணவு, உடை, உறையுள் அந்த மாரி ஒரு பேசிக்கான விஷயம் தான் இங்க இந்த மாஸ்லோவோட படிமுறையில இருக்கு. ஓகே. ஓகே. அடுத்தது வந்து பாருங்க சேஃப்டி நெட். அதாவது பாதுகாப்பு தேவை. அதாவது வந்து இதுல தான் வந்து உதாரணத்துக்கு சுகாதாரமா இருக்கலாம், போலீஸ் பாதுகாப்பு தேவையா இருக்கலாம், அந்த மாரியான விஷயங்கள். சோ இது வந்து 2வது கட்டம். 3வது வந்து என்ன சொல்றது? ஆ லோங்னஸ் லவ் அப்படின்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து உளவியல் தான். நட்பு வட்டாரம், லவ், ஃபிரெண்ட்ஸ் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்குது. எஸ்டீம்ன்னு சொல்லி சொன்னா, அந்தஸ்து தேவை. அதாவது வந்து இப்ப எங்களுக்குன்னு ஒரு நல்ல ஒரு தொழில், அந்த மாதிரியான நல்ல ஒரு பதவியில இருக்குது. செல்ஃப் ஆக்சுவலைசேஷன்னு சொல்லி சொன்னா, இத வந்து நாங்க உயர் அந்தஸ்து தேவைன்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது இவர வந்து சமூகத்துல மதிக்கிற விதம், சமூகத்துல இவருக்கு வந்து செல்வாக்கு, இவர எப்படி பார்க்குறாங்க. ஸோ இவர வந்து கருத்தில் கொள்ற விஷயங்கள். இவருக்கு எவ்வளோ என்ன சொல்றது? ஒரு பிரையாரிட்டி குடுக்குறாங்க. ஸோ இந்த மாரியான விஷயம் தான் வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் சொல்லி சொல்றது. அப்ப இந்த மாஸ்லோவோட தேவை படிமுறை வந்து இந்த நாங்க இந்த நீட்ஸ் அண்ட் ரெகக்னைசேஷன் ப்ராப்ளம்க்குள்ள வார விஷயமா தான் இருக்கு. அப்போ ஒருத்தருக்கு வந்து பேசிக்கா வந்து சரியா? பேசிக்கா வந்து நாங்க இந்த தேவைய வந்து 5 படிமுறைகளா வந்து மாஸ்லோ வந்து அவ முன் வச்சிருக்கிறாரு. சரியா? ஸோ இந்த ஒவ்வொரு தேவையும் வந்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல வந்து மாற்றம் பெறக்கூடியதா இருக்கும். சரியா? ஸோ அதத்தான் வந்து மெயினா நாங்க இங்கன பார்க்கணும். ஓகே. அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்ப நீங்க இந்த நீட்ஸ் ப்ராப்ளமும் நீட்ஸ் ரெகக்னைசேஷன்ல வந்து இந்த மாஸ்லோவோட தேவை படிமுறை வந்து எப்படி ரிலேட்டட் ஆகுதுன்னு சொல்லி சொல்லி கேட்டா, நீங்க இந்த படிமுறைகள போட்டு ஒருத்தர் 1 பை 1 ஏதாவது ஒரு உதாரணம் ஒண்ணு எழுதி நீங்க எழுதிக் கொண்டு போணும். ஒவ்வொரு கட்டத்திலயும் வந்து எப்படி இந்த ப்ராப்ளம் நீட்ஸ் அண்ட் ரெகக்னைசேஷன் உருவாகுதுன்னு சொல்லி. சரியா? ஸோ
மெயினாவே வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் ஓ நீட்ஸ் ரெகக்னைசேஷன்ல மாஸ்லோ ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் மட்டும்தான் உள்ளடக்கப்படும். மற்ற மற்ற எந்த ஒரு படிமுறைகளும், அதாவது இது ஒரு தேவைன்னு சொல்றது வந்து நாங்க படிச்சிருக்கோம் ஒரு இடத்துல ஊக்கப்படுத்தல் படிமுறைன்னு சொல்லி. அதே மாரி இந்த மாஸ்லோட ஹைரார்கி நீட்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாரி நாங்க படிக்கிறோம். இது எக்கனாமிக்லயும் நாங்க படிச்சிருக்கோம், பிசினஸ் ஸ்டடீஸ்லயும் படிச்சிருக்கோம். ஸோ அது இல்லாம மார்க்கெட்டிங்லயும் படிச்சிருக்கோம். ஸோ நாங்க படிக்கிற விஷயம் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாரி பொருந்தக்கூடியதா இருக்கும். இப்ப இந்த மாஸ்லோ ஹைரார்கி நீட்ஸ வந்து நாங்க லெவல் 3ல படிச்சிருப்போம். மேனேஜ்மென்ட்ல வந்து அதாவது மோட்டிவேஷன்க்காக படிச்சிருக்கிறோம். சரியா? அதே மாரி வந்து ஆ நாங்க இதே சப்ஜெக்ட்கள்ல நாங்க படிச்சோம். இந்த மாஸ்லோட ஹைரார்கி நீட் வந்து அதாவது வந்து அதுவும் ஒரு மோட்டிவேஷன், அதாவது கன்சியூமர் பிஹேவியரோட தொடர்பு படுத்தி. ஸோ இது படிக்கிறோம் பாருங்க. இந்த கன்சியூமர் பிஹேவியர்க்குள்ளேயே வர ஒரு சின்ன டாபிக் தான் பர்ச்சேஸ் டிசிஷன்னு சொல்லி சொல்றது. அதாவது கன்சூமர் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். அதுக்குள்ள இந்த ப்ராப்ளம் ஓ நீட் ரெகக்னைசேஷன்ல வந்து இந்த மாஸ்லோட தேவை படிமுறையை பயன்படுத்தி எப்படி செயற்படுறான்னு சொல்லி தான் சொல்றாங்க. சரியா? ஸோ இங்க வந்து அப்ப மாஸ்லோட படிமுறை 5 கட்டம் இருக்கு. அந்த 5 கட்டத்திலயும் வந்து என்னென்ன படிமுறைகள் இருக்கு, அதுக்கான உதாரணங்கள் வந்து உங்களுக்கு வந்து தெளிவா நான் சொல்லி இருக்கிறேன். சரியா? ஓகே. அடுத்தது வந்து இன்ஃபர்மேஷன் சர்ச். இதுதான் 2வது கட்டம். தகவல் தேடுறது. அப்ப இந்த தகவல் தேடுறதுன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து, ஒரு நுகர்வோர் வந்து தகவல் தேடக்குள்ள வந்து, நாங்க படிச்சிருக்கோம் இன்டர்னல் சோர்சஸ். அதாவது வந்து உள்ளக வளங்கள்லயும் பெற்றுக்கொள்ள முடியும். வெளியக ஆதாரத்திலயும் சோர்சஸ்ன்னு சொன்னா ஆதாரம். அப்ப உள்ளக ஆதாரத்திலயும் பெற்றுக்கொள்ளலாம். வெளியக ஆதாரத்திலயும் வந்து பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இந்த உள்ளக ஆதாரத்துல எப்படி தகவல் பெற்றுக்கொண்டா எங்கட அனுபவம், முன் அனுபவம். We often already have some knowledge about many things in our memory due to prior experience. அப்ப இப்ப நாங்க வந்து ஒரு பொருள வாங்கியிருப்போம். பொருள் ஒண்ணு வாங்குன ஒரு அனுபவம் இருந்திருக்கலாம். ஒரு சேவையை நாங்க பெற்றுக்கொண்ட அனுபவம் இருந்திருக்கலாம். அதுதான் இன்டர்னல் சோர்சஸ். முன் அனுபவம் காரணமாக வந்து எங்கட மைண்ட்ல இருக்கும். ஓகே நாங்க வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனில வந்து அப்படி இல்லாட்டி ஃப்ரெண்ட்ல யாராவது இன்சூரன்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அங்க வந்து நல்லமென்று சொல்லி சொன்னாங்க. கிளைம் எல்லாம் சரியா டைமுக்கு குடுக்குறாங்க அந்த மாரி. ஸோ அதுதான் முன் அனுபவத்தின் காரணமாகன்னு சொல்லி. இது வந்து எங்கட பல விஷயங்கள பற்றி ஒரு அறிவ வந்து நாங்க ஏற்கனவே பெற்றிருக்கோம். அதாவது ஒரு இன்சூரன்ஸா இருக்கலாம், ஒரு பேங்க்ல லோன் எடுக்கிறதா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு மெடிக்கல் சர்வீஸ பெற்றுக்கொள்றதா இருக்கலாம். ஸோ அது இல்லாம ஒரு பொருள பர்ச்சேஸ் பண்றதா இருக்கலாம். முன் அனுபவம் காரணமாக வந்து எங்களோட மைண்ட் செட்ல வந்து பல விஷயங்கள் பற்றிய அறிவு எங்களோட மைண்ட்ல வந்து காணப்படும். அந்த பொருள் பற்றியதா இருக்கலாம், அந்த சேவை பற்றியதா இருக்கலாம். ஸோ இது வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, இந்த வாங்கும் முடிவை எதிர்கொள்ளும் பொழுது அதாவது இப்ப நாங்க பிற தயாரிப்புகளுக்கு மாற்றுக்களை பற்றிய விவரங்களை பெற வந்து, எங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் சர்ச்ன்னு சொல்றதுல வந்து, இந்த இன்டர்னல் சோர்சஸ் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் ஆகுது. அப்ப நாங்க இப்ப நாங்க இன்னொரு பொருளுக்கு நாங்க இப்ப இந்த இன்ஃபர்மேஷன் சர்ச் பண்ணக்குள்ள, இப்ப நாங்க வாங்கக்கூடிய பொருள் வந்து ஏற்கனவே எங்களோட முன் அனுபவம், அந்த அறிவு காரணமாக வந்து அந்த பொருள் பற்றிய நல்ல ஒரு போதிய அளவு இருக்கு. இப்ப நாங்க ஒரு HP லேப்டாப் எடுக்கிறோம். ஸோ அப்ப எங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நாங்க HP லேப்டாப் யூஸ் பண்ணியிருந்தா, நாங்க வாங்கியிருந்தாலும் எங்களுக்கு அது பற்றிய நல்ல ஒரு அனுபவம், தெளிவு இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து, நாங்க புதுசா இன்னொரு ஏதாவது வாங்கக்குள்ள எங்களுக்கு ஒப்பிட்டு பார்க்கலாம். ஓகே நாங்க ஏற்கனவே வாங்குன அந்த பொருள் வந்து எப்படி இருக்கு? என்ன மாரியான விஷயங்கள் இது யூஸ் ஆகுது? ஸோ எப்படி பெனிஃபிட்ஸ் இருக்கு? என்னென்ன பிரச்சனை இருக்கு? ஸோ அத வச்சுக்கொண்டு எங்கட அந்த முன்னறிவுல ஏற்பட்ட அனுபவம், அந்த அறிவ வச்சுக்கொண்டு, நாங்க இப்ப கரண்ட்டா ஒரு பொருளோ, சர்வீஸோ வந்து பெற்றுக்கொள்ளும் பொழுது, எங்களுக்கு வந்து உள்ளக ரீதியான அந்த அனுபவ ஆற்றல், அந்த நினைவு மெமரீஸ் வந்து எங்களுக்கு வந்து ஒரு உதவி செய்யுதுன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் சர்ச்க்குள்ள வந்து அப்ப இன்டர்னல் சோர்சஸ் வந்து எங்களுக்கு எப்படி அப்ளை ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம். சரியா? அதுதான் பாருங்க. இந்த இந்த உதாரணம் பாருங்க. The internal information research recall the information the memory. அதாவது எங்கட மைண்ட்ல வந்து எங்கட மெமரீஸ், அதாவது எங்கட அனுபவ ரீதியா ஏற்பட்ட ஒரு அறிவு, அதாவது ஞாபகம், அந்த பொருள் வாங்குன ஞாபகம் அந்த மாரி. அடுத்தது எக்ஸ்டர்னல்னு சொல்லி சொன்னா சரளமா நான் மார்க்கெட்டிங் கண்ட்ரோல் அண்ட் மார்க்கெட்டிங் கண்ட்ரோல். அதாவது வந்து சீக் இன்ஃபர்மேஷன் அவுட்சைட் என்வைரன்மென்ட். வெளிப்புற சூழல் காரணிகள், அதாவது விளம்பரமா இருக்கலாம், வாய்மொழி மூலமா இருக்கலாம் அந்த மாரி. அதாவது வந்து இது வந்து வெளிப்புற ஆராய்ச்சியோட even the most market survey need to supplement this knowledge with outside research. அதாவது வெளிப்புற சூழல் காரணிகள்ல இருந்து தான் நாங்க இந்த விஷயங்களை வந்து பெற்றுக்கொள்ளுது. ஸ்கேனிங் த கமர்ஷியல் டேக்கிங் ட்ரெண்ட்ஸ் ஓ ஜஸ்ட் பீப்பிள் வாட்சிங். கமர்ஷியல்னு சொல்லி சொன்னா விளம்பரத்தை சொல்றாங்க. ஓகே இந்த பொருள் பற்றி விளம்பரம் ஒன்று போட்டிருப்பாங்க. இப்ப டாடா காரை பத்தி ஒரு விளம்பரம் ஒன்று பார்த்திருக்கலாம். அப்படி இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நான் அந்த அந்த வெஹிக்கிளை வாங்கின அந்த ஃப்ரெண்ட்ஸ், அதாவது டிவிஎஸ்ஓ அப்படி இல்லாட்டி
BMW அந்த வெஹிக்கிள வந்து வாங்கியிருந்தா, அந்த ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க. ஓகே இந்த வெஹிக்கிள் நல்லடா இந்த மைலேஜ்க்கு போகுது. ஸோ இப்படி இந்த பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி. ஸோ அதுதான் டேக்கிங் டூ ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் பீப்பிள் வாட்சிங். அப்ப பீப்பிள் வாட்சிங்ன்னு சொல்லி சொன்னா, மக்கள் பார்ப்பதன் மூலம். அப்ப நாங்க ஒரு பொருள் நாங்க ஒண்ணு அனுபவிக்கணும்னு சொல்லி, அந்த பொருள வந்து பயன்படுத்தணும்னு சொல்லி, அந்த பொருள நாங்க பார்க்கக்குள்ள வந்து எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஒண்ணு பெற்றுக்கலாம். ஓகே இப்ப நாங்க ஒரு கடையில போயிட்டு ஒரு பொருள பார்க்கிறோம். ஒரு தேயிலை பாக்கெட்ட பார்க்கிறேன்னா, அந்த தேயிலைய வந்து நாங்க யூஸ் பண்ணியிருக்கோம்னு இல்ல. ஓகே அந்த தேயிலைய பார்த்தோனே தெரியும் அதுக்குள்ள என்னென்ன உள்ளடக்கம் இருக்கு. எவ்வளவு பிரைஸ் இருக்கு. எந்த பிராண்ட்ல தயாரிக்கிறாங்க. எப்ப சீன்ஸ் அதாவது அந்த தேயிலை கம்பெனி வந்து எப்போ உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ அந்த பிராண்ட் வேல்யூ என்ன மாரி இருக்கு. ஸோ என்ன பிரைஸ்ல இருக்கு. மத்த ப்ராடக்ட்டோட கம்பேர் பண்ணக்குள்ள எப்படின்னு சொல்லி. அதுதான் இந்த பீப்பிள் வாட்சிங்ன்னு சொல்லி சொல்றது. சரியா? ஸோ இதுதான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் சர்ச்ன்னு சொல்லி சொல்ற விஷயத்துல வந்து உள்ளடக்கப்பட விஷயங்கள். ஓகே. அடுத்தது வந்து ஓகே. எவாலுவேஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லி சொல்றது. எவாலுவேஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லி சொன்னா, இத வந்து நாங்க தூண்டப்பட்ட தொகுப்பு. அதாவது வந்து மதிப்பீடு செய்து. ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லி சொன்னா, மாற்றீடுகள். மாற்றீடுகள வந்து நாங்க எப்படி மதிப்பீடு செய்யணும்னு சொல்லி சொல்றது. அதாவது வந்து இத நாங்க சொல்றது வந்து இந்த சிக்கலை தீர்க்கிற செயல்முறையின் போது, நுகர்வோர் வந்து கருத்தில் கொள்ளக்கூடிய என்னது ஆல்டர்னேட்டிவ். என்னென்னத்துல ஆல்டர்னேட்டிவ். நுகர்வோர் இறுதியாக எடுக்கிற முடிவு பொதுவாக வந்து இந்த சிக்கலை தீர்ப்பதற்கு வந்து ஒரு யூஸ் ஆகும்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? இப்போ உதாரணத்துக்கு பாருங்க. இப்ப நாங்க எவலுவேஷன் ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லி சொல்லக்குள்ள, இந்த எவலுவேஷன் கிரைட்டீரியா அப்ப அதாவது இப்ப நாங்க மதிப்பீடு செய்வதான ஒரு பொருள இன்னொரு பொருள மதிப்பீடு செய்றதுக்கான காரணம் வந்து, நாங்க இதே பொருள எடுக்கிறதா, அப்படி இல்லாட்டி மற்ற பொருள் தெரிவுக்கு மாறுபடுறதா. இப்ப இப்ப நாங்க உதாரணத்துக்கு சொல்லப் போனா, ஓகே. என்ன சொல்றது? ஆ இப்ப அந்த Samsung ஃபோன் வாங்குறதா? அப்படி இல்லாட்டி Huawei ஃபோன் வாங்குறதா? ஸோ அப்ப நாங்க இங்க தான் இந்த எவாலுவேஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் பார்ப்போம். அப்ப அதாவது வந்து எவாலுவேஷன் ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லி சொன்னா, மாற்றீடுகளுக்கான மதிப்பாய்வை வந்து மேற்கொள்ளுது. எவாலுவேஷன்னா மதிப்பீடு செய்றது. ஸோ அப்ப நாங்க பிரைஸ பார்க்கலாம். Huaweiட பிரைஸ் என்ன மாரி? Samsungட பிரைஸ் என்ன மாரி? பிராண்ட் என்ன மாரி? கண்ட்ரி ஆஃப் ஆர்கானிக். ஸோ எந்த நாட்டுல உற்பத்தி செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த மாரியானது. டிட்டர்மினேஷன் ஆஃப் கிரைட்டீரியா. ஸோ அதனுடைய வரையறைகள் என்ன மாரி இருக்கு. ஸோ என்ன மாரியான ஃபீச்சர்ஸ் இருக்குது. தி மெஷர்மென்ட் ஆஃப் எவாலுவேஷன் கிரைட்டீரியா. ஐடென்டிஃபை தி இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியா. ஓகே. இதுல முக்கியமா என்னென்ன இருக்கு. ஸோ எங்களுக்கு இந்த பிராண்ட விட்டு இந்த பிராண்ட்க்கு போறதுக்கான முக்கியமான ரீசன்ஸ் என்ன இருக்கு. பிரிஸ்கிரிப்ஷன் ஃபார் ஈச் ப்ராடக்ட் ஃபார் தி தீஸ். ஓகே. பெர்செப்ஷன் அதாவது அந்த ஒவ்வொரு பொருளையும் வந்து பார்க்குற கோணம். ஓகே. இப்போ உடனடியா வந்து இப்ப நாங்க Samsungம் Huaweiன்னு பார்க்கக்குள்ள வந்து சம்டைம்ஸ் வந்து Samsungன்னு சொல்றது வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு ஃபேமிலியர் பிராண்டாவும் இருக்கும். இதே Huaweiன்னு சொல்லக்குள்ள வந்து கொஞ்சம் ஃபேமிலியர் வந்து குறைவானதா இருக்கும். அதுதான் இந்த பெர்செப்ஷன்ல வந்து நாங்க ஓகே மதிப்பா நாங்க சொன்னோம் நான் எப்படி நாங்க பிரதிபலிக்கிறது, எப்படி அந்த பொருள பத்தி நாங்க உணர்ந்து கொள்றது. அடுத்தது ஆல்டர்னேட்டிவ் ப்ரமோஷன் தி ஈச் ப்ராடக்ட். ஓகே. அப்ப அதாவது அந்த பொருள் பற்றிய விளம்பரம். ஓகே. இப்போ ஒரு மார்க்கெட்ல வந்து கூடுதலா ஒரு பொருள் பர்ச்சேஸ் ஆகுதுன்னா, இந்த அட்வர்டைஸ்மென்ட்ன்னு சொல்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நீங்க லெவல் 6ல வந்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த அட்வர்டைஸ்மென்ட்ன்னு சொல்ல அப்படி இல்லாட்டி நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச கமர்ஷியல்ன்னு சொல்றது. கமர்ஷியல தான் அட்வர்டைஸ்மென்ட்ன்னு சொல்லி சொல்றது. ஸோ அந்த சப்ஜெக்ட்ட மட்டும் துண்டா நீங்க படிப்பீங்க. ஸ்பெஷலா மார்க்கெட்டிங் செய்றவங்க. சரியா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து அப்ப பாருங்க, இப்ப இந்த மாரியான விஷயங்கள் வந்து பார்ப்பீங்க. ஓகே அந்த பொருள் எப்படி விளம்பரப்படுத்துறான். இதுதான் வந்து எவாலுவேஷன் ஆஃப் த ஆல்டர்னேட்டிவ்க்கான எக்ஸாம்பிள். தயவு செய்து நான் சொல்ற இந்த எக்ஸாம்பிளோட நீங்க ஃபெமிலியர் ஆகி நீங்க எக்ஸாம் பேப்பர் செய்யுங்க. நீங்க எந்த ஒரு எக்ஸாம்பிளும் இல்லாம நீங்க இப்ப எவாலுவேஷன் ஆஃப் இப்ப இந்த ப்ராசஸ நீங்க எழுதுன சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து கேட் எக்ஸாம்லாம் வந்திருக்கும். 20 மார்க்ஸ்னா 20 மார்க்ஸ்க்கு 25 மார்க்ஸ்க்கு வந்து நீங்க அப்படி வரக்குள்ள வந்து இந்த மாரியான ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டுக்கும் வந்து எக்ஸாம்பிள் குடுத்தாலே வந்து நல்ல ஒரு ஸ்கோர். நீங்க நினைக்க வேணா 20 மார்க்ஸ் வந்தோனே என்ன இந்த ஒரு சின்ன விஷயத்த வந்து எப்படி நாங்க எழுதுறதுன்னு சொல்லி சொன்னா, இல்ல நத்திங். நாங்க இந்த இப்ப பாருங்க, இப்ப கன்சியூமர் பர்ச்சேஸ் டிசிஷன்னு சொல்லி சொன்னோனே, இந்த 5 ஸ்டெப்பையும் சொல்றீங்க. 5 ஸ்டெப் வந்து எக்ஸாம்பிள் சொல்றீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்ஸ் வந்து ஈஸியா அடிக்கலாம். உங்களுக்கு ஜஸ்ட் அந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு மைண்ட்ல ரிமைண்ட் இல்லாட்டி கூட, அந்த எக்ஸாம்பிள வச்சு வந்து நீங்க கொஞ்சம் சமாளிச்சு எழுத பாருங்க. ஜஸ்ட் பாஸ் எடுக்கணும்னு நினைக்கிறோங்க. சரியா? அடுத்து அப்ப இந்த எவலுவேஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ்ல வந்து சொல்லும் போக்குல வந்து பாருங்க. முதலாவது டோட்டல் செட் ஆஃப் ஆல் ப்ராடக்ட் அண்ட் பிராண்ட் அவைலபிள். அப்ப நாங்க பார்ப்போம் முதல்ல. இல்ல இந்த ப்ராடக்ட்ல என்னென்ன இந்த ப்ராடக்ட்ஸ் இருக்கா? இந்த ப்ராடக்ட்ஸ் அவைலபிளா இருக்கா? இந்த ப்ராடக்ட்ஸ் அவைலபிளா இருக்கவங்கள இந்த ப்ராடக்ட்ஸ்ல என்னென்ன பிராண்ட் இருக்கு? இப்ப சோப் எடுத்துக்கொண்டா லக்ஸ் இருக்கா? லக்ஸ், லைஃபாய், டீட்டால், சன்லைட் அந்த மாரி எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரா. அடுத்தது பார்க்கிறது வந்து தி செட் ஆஃப் ப்ராடக்ட் ஆர் பிராண்ட் ஆஃப் விச் ஆர் தி கன்சியூமர் இஸ் அவேர். ஓகே. அப்ப அந்த பொருள் வந்து கூடுதலா வந்து அந்த
அவேர்னஸா இருக்குதுன்னு சொல்லி சொன்னா ஓகே இந்த பொருள் வந்து கூடுதலா நல்லன்னு சொல்றாங்க. அப்ப கோவிட் டைம்ல வந்து இந்த டிட்டோ லைபோன்னு சொல்றதுல வந்து ரொம்ப பெருசா யூஸ் பண்ணப்பட்ட சோப். சோ அந்த அவேர்னஸ். சோ அடுத்தது the set of the product brand which consumer gives some consideration. ஓகே அந்த பொருளுக்காக அவங்க வந்து செலுத்துற முக்கியத்துவம் என்ன? இப்ப டிட்டோ லிக்விட் ஓகே. இப்ப ஷாம்பூன்னு சொல்லி சொன்னா நாங்க டவ் கூடுதலா யூஸ் பண்றது. லைபோ யூஸ் பண்றது. சோ அது அப்ப அந்த ஒரு பொருளுக்கு கொடுக்கப்படுகின்ற முக்கியத்துவம். அடுத்தது the the aware setup from which consumer actually choose. அப்புறம் அதுக்கு பிறகு அந்த ஸ்டெப் எல்லாம் முடியதான் ஆக்சுவலி அவர் கஸ்டமருக்கு வந்து எந்த பொருள் வந்து சூட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்குது. இதுதான் எவாலுவேட் ஆஃப் த ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லி சொல்றது. இது வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங்னு கூட சொல்லுவாங்க. ஒரு தீர்மானம் எடுக்கிறதுன்னு கூட சொல்லுவாங்க. சரியா? அப்ப இந்த சிக்கலை தீர்க்கிற செயல்முறையில வந்து நுகர்வோர் கருத்துல கொள்ற ஆல்டர்னேட்டிவ். எத்தனையோ ஆல்டர்னேட்டிவ்க்கு போகலாம். அந்த செட் ஆஃப் த நம்பர் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஓகே நீங்க ஒரு டிரெஸ் வாங்க போறோம்னா ஒரு கடையில மட்டும் இப்ப கேர்ள்ஸ் ஒரு கடையில மட்டும் டிரெஸ் வாங்க மாட்டான். ஒரு 4, 5 கடைக்கு போகலாம். ஒரு பாய்ஸ் வந்து ஒரு ஷூ வாங்குறேன்னு சொன்னா ஒரு ஷூவ பார்த்துட்டு மட்டும் அவருக்கு வந்து ஓகே பிளக்ஸ் என்ன சொல்றது? அங்க வந்து பிக்ஸ் ஆக மாட்டாங்க. 4, 5 ஷூ வந்து பார்ப்பாங்க. சோ அதுதான் வந்து த நம்பர் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லி சொல்றது. அடுத்து the decision that the consumer finally arrive may be usually results either extend problem solving or routine problem solving. இதை என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா பொதுவா வந்து இறுதியா எடுக்கிற முடிவு வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா அதாவது வந்து எக்ஸ்டெண்டட் ப்ராப்ளம் சால்விங் நீடிக்கப்பட்ட சிக்கலை தீர்ப்பதற்கு அப்படி இல்லாட்டி ரூட்டீன் ப்ராப்ளம் சால்விங்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? அது என்ன இந்த எக்ஸ்டெண்ட் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் ரூட்டீன் ப்ராப்ளம் சால்விங்னு சொல்லி சொன்னா அதாவது வந்து நீடிக்கப்பட்டது. அதாவது ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு. தொடர்ச்சியா அந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு ஒண்ணு கிடைக்கிறது தான் எக்ஸ்டெண்ட் ப்ராப்ளம் சால்விங். ரூட்டின் ப்ராப்ளம் சால்விங்னா ஒரு பிரச்சனை தொடர்ச்சியா வந்து கொண்டே இருக்கு. அந்த பிரச்சனைக்கான வந்து தீர்வு நீங்களும் கண்டு கொண்டே இருக்கீங்க. ஓகே. இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோமே, இப்போ உங்களுக்கு வந்து தலையில வந்து பொடுகு. ஓகே. தலையில பொடுகுன்னு சொல்லி சொன்னா, ஓகே நீங்க டென்ட்ரோப்னேல வந்து நீங்க வந்து டவ்வோ ஏதோ சோப் யூஸ் பண்ணீங்க. சரி கொஞ்ச நாள் குறையுது. திரும்ப அப்படியே அந்த சோப் பாவிக்காம இருந்தா அந்த ஷாம்பூவோ சோப்போ பாவிக்காம திரும்ப கூடுது. அப்ப அது வந்து என்னது? ஒரு ரூட்டின் ப்ராப்ளம் சால்விங். ஓகே நீங்க அத பாவிச்சா தான் உங்களுக்கு அந்த 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 பிராண்ட் பாவிச்சா தான் உங்களுக்கு அது வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. அந்த மாரி. எக்ஸ்டெண்ட் ப்ராப்ளம் சால்விங்னு சொல்லி சொன்னா அதாவது வந்து ஒரு நீடிக்கப்பட்ட சிக்கலை தீர்ப்பது. இது வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, ஓகே ஃபைனலா வந்து ஏதாவது உங்களுக்கு ரொம்ப நாள் ஒரு ப்ராப்ளமோ, அந்த ப்ராப்ளத்துக்கான ஒரு தீர்வ வந்து குடுத்திருக்குது. அதுதான் எக்ஸ்டெண்ட் ப்ராப்ளம் சால்விங்னு சொல்லி. சரியா? பாருங்க. The process of customer trying to get the information they need to order able to make the choice between the different brand of product that they want to buy. ஓகே. இந்த எக்ஸ்டெண்ட் ப்ராப்ளம் சால்விங்னா நான் இன்னொரு புதிய பொருளுக்கு வந்து ட்ரை பண்றதா கூட இருக்கலாம். ஓகே. சோ இதுக்கான எக்ஸாம்பிள் வந்துன்னா ஓகே பாருங்க இந்த எக்ஸ்டெண்ட் ப்ராப்ளம் சால்விங்க்கு வந்து இப்போ உதாரணம் இல்லாட்டி ஒரு ப்ராப்ளம் சால்விங் சொல்லி இபிஎஸ்ன்னு சொல்லி சொல்றது. அது வந்து இது வந்து ரொம்ப நீண்ட காலமான ஒரு சிக்கல் இருக்கும். அந்த சிக்கலை தீர்க்கிறதுக்கான ஒரு பார்க்கிறதுன்னு சொல்லி சொன்னா நீங்க வந்து என்ன செய்வீங்க? அதாவது வந்து அ அத திடீர்னு வந்து வாங்க மாட்டீங்க. புரோட்டீன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து பாருங்க, மில்க் அண்ட் பிரெட். பான். அதாவது வந்து உங்களுக்கு அடிக்கடி இப்ப பசி ஏற்படுறப்ப நீங்க பால் வாங்கி குடிக்கிறீங்க. ஸோ அகைன் திரும்ப வந்து இன்னொரு கப் பால் வாங்க. அதுதான் ரூட்டின் ப்ராப்ளம் சால்விங்ன்னு சொல்லி சொல்றது. எக்ஸ்ட்ரீம் ப்ராப்ளம் சால்விங்ன்னு சொல்லி சொன்னா, அதாவது ஒரு ஹை இன்வால்வ்மென்ட்டா இருக்கும். நாங்க ரொம்ப நுணுக்கமா வந்து ஆராய்ஞ்சு அந்த பொருள வந்து கொள்வனவு செய்றதுக்கு வந்து தீர்மானிக்கிறது தான் அது. ஓகே. ஸோ இதுக்கான சின்ன சின்ன எக்ஸாம்பிள் வந்து ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ஓகே. அடுத்தது பர்ச்சேஸ் ஸ்டேஜ். இதுதான் வந்து 4வது கட்டம். கொள்வனவு. வாங்கும் முடிவு கட்டத்துல நுகர்வோர் வந்து தங்களுக்கு மிகவும் பிடிச்ச ஒரு பிராண்ட் அப்படி இல்லாட்டி பொருள வாங்குவாங்க. இது வந்து இறுதி கொள்முதல் முடிவு. அதாவது 2 காரணிகளால வந்து இது மாறுபடலாம். அதாவது வந்து இப்ப நம்ம ஒரு பொருள் வாங்கும் பொழுது சொல்லுவாங்க தானே, ஐயோ! அந்த பொருள் வந்து சரியில்ல. இத ஏன் வாங்குனீங்க? இத ஏன் கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி. சோ அதுதான் நெகட்டிவ் கிரிட்டிசிசம் ஃப்ரம் அதர் எண்ட் அவர் வில்லிங்ஸ் டூ கோஆப்பரேட் டூ அக்செப்ட் இட். அப்ப அந்த பிறரிடம் வந்து எதிர்மறையான விமர்சனம் வந்து அதுக்கு ஒத்துழைக்க அல்லது ஏற்றுக்கொள்ள விருப்பம். இப்ப நாங்க அப்படி விமர்சனம் வந்தோம்னா, நாங்க என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா, ஐயோ! ஓகே அவங்க சொல்றாங்களே, அப்ப அந்த பொருள் சரியில்லன்னு தான். அப்படின்னு சொல்லி ஒரு தோற்றமும் உருவாகும். அடுத்தது the circumstance that one did not forces such as losing job, retire closing make case decision to be the distributor. அப்ப இங்க என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா அது வந்து
இது வந்து என்ன சொன்னா ஒரு சில்லறை விற்பனையாளர் வந்து அந்த பொருளை பத்தி அதாவது பர்ச்சேஸ் சாரி இப்போ ஒரு சில ப்ராடக்ட் பாருங்க எங்களுக்கு போயிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நாங்க ஒரு கடையில போயிட்டு நாங்க ஒரு பொருள் வாங்குறோம்னு சொல்லி சொன்னா அவங்க ஆமா இந்த பொருள் நல்ல பிராண்ட், ஆனா இதை விட இன்னொரு பிராண்ட் இருக்கு, ஆனா கொஞ்சம் பிரைஸ் கூடுதலையா இருக்கும். சோ அப்படின்னு சொல்றது அதுதான் இந்த ரெண்டாவது சிச்சுவேஷன். முதலாவது சிச்சுவேஷன் வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த பொருள் நல்லமா சரியில்லையோ எங்களுக்கு வந்து அதாவது வந்து பிறரிடம் வந்து ஒரு எதிர்மறையான விமர்சனம். அப்ப அந்த எதிர்மறையான விமர்சனம்னால சம்டைம்ஸ் ஓகே அவங்க சொல்றது சரிதான். அப்ப நான் இந்த பொருள வாங்காம விடுவோம். அந்த மாரியான ஒரு மனநிலை. அடுத்தது வந்து என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, இந்த விற்பனையாளர்கள் வந்து என்ன சொல்றது? அ அதாவது வந்து அந்த பொருள பத்தி லூசிங் த ஜாப் ஆர் ரிட்டெய்லர் க்ளோசிங் மே பி கேஸ் த டிசிஷன் டு பி த டிஸ்டர்ப். அப்ப அவர் சொல்லுவாரு அந்த பொருள் வந்து நல்லவன்னு சொல்லி. ஆனா சம்டைம்ஸ் வந்து அந்த பொருள் வந்து ஓகே அந்த பிராண்ட விட இன்னொரு பிராண்ட் நல்லவன்னு சொல்லலாம். சோ இந்த டைம்ல வந்து எங்களுக்கு வந்து அந்த பர்ச்சேஸ் ஸ்டேஜ்ல வந்து பாதிக்கக்கூடிய காரணிகள் இந்த 2 விஷயம் இருக்கு. இதுதான் இந்த 2 கொள்முதல் முடிவு தான் எங்களோட காரணி. அப்படி இல்லாட்டி சில சில்லறை வியாபாரிகள் வந்து அப்படி இல்லாட்டி ரிட்டெய்லர் வந்து எங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. அந்த ப்ராடக்ட் என்னதான் சீப்பானா இருந்தாலும் ஓகே இது நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி விற்பனை செய்ய முன் வரக்கூடிய சான்ஸும் இருக்கு. இப்ப நாங்க அதனால தானே ஒரு ப்ராடக்ட் ஒண்ணு வாங்குறதோ சேல்ஸ் வாங்கினா நல்லா தெரிஞ்சவங்களை கூட்டி கொண்டு போறது. அப்ப எங்களை என்ன சொல்றது, எங்களை ஏமாத்தி இப்ப எங்களுக்கு ஒரு பொருள் வாங்குறதுல ஒரு அனுபவம் இல்லாட்டி நாங்க என்ன செய்வோம், இந்த இந்த 2வது சிச்சுவேஷன்ல தான் வந்து நாங்க இன்னொரு தரப்பினரை கூட்டி கொண்டு போயிட்டு நாங்க பொருள் வாங்குவோம். கிளியரா? ஓகே. அடுத்தது வந்து பாருங்க, போஸ்ட் பர்ச்சேஸ் பிஹேவியர். அதாவது வந்து கொள்வனவுக்கு பிந்தைய நடவடிக்கை. கொள்வனவுக்கு பிந்தைய நடவடிக்கை. அதாவது வந்து அதுதான் போஸ்ட் பர்ச்சேஸ் இதே மாரி என்ன சொல்றது? ப்ரீ பர்ச்சேஸ் அதாவது கொள்வனுக்கு முன் நடத்தை, கொள்வனுக்கு பின் நடத்தை. அப்ப இங்க வந்து கொள்வனுக்கு பிந்தைய நடத்தைன்னு சொல்லக்குள்ள வந்து இதுதான் வந்து இந்த கட்டத்துல வாங்கும் திருப்தியின் அளவு வாடிக்கையாளர் மதிப்பீடு செய்கிறாங்க. அதாவது வந்து அவரோட அறிவு மாறுபாடு. இப்போ ஒரு நேரத்துல 1 அல்லது 2க்கு மேற்பட்ட எதிர்மறையான விஷயங்கள் வந்து அவருக்கு உணர்ச்சி பூர்வமான ஒரு தாட்ஸ வந்து உருவாக்கக்கூடியதா இருக்கலாம். ஐயோ! இந்த பொருள் நல்லம்மா. ஓகே எல்லாரும் சொன்னாங்க இந்த பொருள் சரியில்லன்னு சொல்லி. அந்த மாரி ஒரு மைண்ட் செட் ஒண்ணு வருது. சோ the customer evaluate the level of satisfaction with the purchase at this point. அப்ப நாங்க கொள்வனவு செஞ்ச பிறகு நாங்க அந்த பொருள பத்தி தீர்மானிப்போம். ஓகே இந்த பொருள் நாங்க இன்னொருக்கா வாங்கணுமா? இல்லையா? இந்த பொருள் சொன்ன மாரி நல்ல பொருளா? அப்படின்னு சொல்றது. அதுதான் போஸ்ட் பர்ச்சேஸ் பிஹேவியர். எங்களோட நடத்தைய வந்து மாற்றும். இப்ப இந்த கடைசி கட்டம் தான் வந்து நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, ஓகே நாங்க இன்னொருத்தருக்கு இந்த பொருள் பற்றி அறிமுகப்படுத்துவோமா? இந்த பொருள் பற்றி ரெக்கமெண்ட் பண்ணுவோமா? இந்த சேவைய பற்றியோ? அப்படி இல்லாட்டி நாங்க அடுத்த முறை வாங்கக்குள்ள இந்த பொருள் சேவைய வந்து அவாய்ட் பண்ணுவோமான்னு சொல்றது தான் இந்த ஃபைனல் ஸ்டேஜ்ன்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அப்ப இங்க வந்து பெரும்பாலும் வந்து இது வந்து இந்த வாங்குதலுக்கு வந்து பிந்தைய நடத்தை வந்து பெரும்பாலும் பாதிக்கப்படுது. ஒரு நுகர்வோர் வந்து ஒரு புதிய தளபாடத்தை வாங்கின பிறகு இங்க எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்லியிருக்கான் பாரு. அதாவது நாங்க எக்ஸாம்பிள் ஒண்ணு பார்ப்போம். ஒரு தளபாடத்தை வாங்குறாரு. அப்ப வாங்கின பிறகு வந்து அது என்ன அதாவது அது ஒரு முரண்பாடு அனுபவிச்சா ஓகே அதாவது வந்து என்ன சொல்றது, அந்த தளபாடம் வந்து சரியில்ல, குவாலிட்டி குறைவு, என்ன சொல்றது, கலர் வந்து டிக்ரீஸ் ஆகி கொண்டு வருது, டேமேஜ் ஆகுது டக்குனா. ஸோ குவாலிட்டி ஒண்ணும் இல்ல. அப்படி இருக்கக்குள்ள வந்து நாங்க அந்த பொருள வந்து பயன்படுத்துறதோ, அப்படி இல்லாட்டி வாங்குவத பற்றியோ இன்னொருத்தருக்கு நாங்க கூறுறதுக்கான சான்ஸே இல்ல. சரியா? அந்த பாருங்க இந்த காக்னிட்டிவ் டிஸானன்ஸ் ஹேவிங் two or more opposing belief, value, emotional response stimulus is called cognitive dissonance. அப்ப இந்த காக்னிட்டிவ் டிஸானன்ஸ்ன்னு சொல்லக்குள்ள வந்து நாங்க இதுல தான் என்ன சொல்றோம்னு சொன்னா, அதாவது வந்து எங்கட அறிவாற்றல் மாறுபாடுன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு நேரத்துல 2 அல்லது அதுக்கு ஏற்பட்ட எதிர்மறையான விஷயங்கள் வந்து எங்களோட மைண்ட்குள்ள வரக்குள்ள வந்து, எங்களோட நம்பிக்கை, எங்களோட மதிப்பு அப்படி இல்லாட்டி எங்களோட உணர்ச்சி பூர்வமான ஒரு பதில கொண்டிருப்பது வந்து எங்களுக்கு முரண்பாடா காணப்படும். ஓகே. நாங்க இப்ப இந்த பொருள் எடுத்தது சரியில்ல தான். இந்த பொருள் வந்து பாதிப்பா நாங்க அடுத்த முறை இத வாங்காம விடுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த போஸ்ட் பர்ச்சேஸ்க்கான பிஹேவியர்க்கான உதாரணமும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஏதாவது ஒரு பொருள வாங்குன பிறகு அந்த பொருள் வந்து சரியில்லாட்டி நீங்க இன்னொருத்தருக்கு வந்து ரெக்கமெண்டும் பண்ண மாட்டீங்க. ஓகேயா? சரி. அப்ப இதுல வந்து நீங்க படிச்சு கொண்ட விஷயம் என்னது? ஒரு இன்டர்னல் சிமுலியன், எக்ஸ்டர்னல் சிமுலியன் வந்து சொன்னா ஒரு ப்ராப்ளம் ரெகக்னைசேஷன்ல தான் இது 2மே
இருக்குது. அடுத்தது வந்து மாஸ்லோ ஹைரார்கி நீட் வந்து நாங்க இந்த ப்ராப்ளம் நீட்ஸ் அண்ட் ரெகக்னைசேஷன்ல வர விஷயம். அடுத்தது இன்டர்னல், எக்ஸ்டர்னல் இன்ஃபர்மேஷன்ங்கிறது வந்து இன்ஃபர்மேஷன் சர்ச்ன்னு சொல்லக்குள்ள வருது. அடுத்தது வந்து எக்ஸ்டெண்ட் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் ரூட்டின் ப்ராப்ளம் சால்விங் வந்து நாங்க இந்த எவலுவேஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ்ல வந்து பார்க்கிறது. அடுத்தது வந்து பர்ச்சேஸ், அதாவது போஸ்ட் பர்ச்சேஸ் பிஹேவியர் அண்ட் காக்னிட்டிவ் டிஸார்டர்ஸ்னு சொன்னா நாங்க கொள்வனவு செஞ்ச பிறகு எங்கட நடத்தை எப்படி காணப்படுதுன்னு சொல்லி தான் நாம இப்ப இந்த செஷன் 6ல வந்து நாம பார்த்தோம். சரியா? அப்ப அடுத்த செஷன்ல அடுத்த இதுல வந்து நாங்க கன்சியூமர் பர்ச்சேஸ் டிசிஷனை வந்து நாங்க பார்ப்போம். ஓகே. ஸோ இந்த வீடியோ எல்லாம் ஒரு 1/2 ஹவர், ஒரு 1 ஹவர் மாரி தான் இருக்கு. முடியுமான்னு மட்டும் கேட்டுக்கொள்ளுங்க. ஸோ நீங்க வந்து புக்க திரும்ப நான் வந்து ஃபுல்லா ஸ்லைட்ஸ் வந்து ரிஃபர் பண்ணி உங்களுக்கு எக்ஸாம்பிள் எடுத்து சொல்றேன். புக்லயும் நெறைய எக்ஸாம்பிள் போட்டிருப்பாங்க. ஸோ ஒவ்வொன்றுக்குமே. ஸோ புக்ல இருக்க எக்ஸாம்பிளையும் நீங்க ரிஃபர் பண்ணி படிங்க. ஸோ மோஸ்ட்டா வந்து புக்ஸ் வந்து உங்களுக்கு தரது வந்து அதுல இருக்க எக்ஸாம்பிள ரீட் பண்ணி பார்த்துக்கொள்ள. புக்ஸ்ல சம்டைம்ஸ் வந்து ஒரு மாடல் கொஸ்டின்ஸ், சின்ன சின்ன கொஸ்டின்ஸ்ங்க இருக்கும். அதுக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ உங்களோட இப்ப இந்த ரெக்கார்டிங் கேட்ட பிறகு உங்களோட நாலேட்ஜ வச்சேன்னு சொன்னா இதுக்கெல்லாம் மாடல் பேப்பர்ஸ் எல்லாம் எதுவுமே இல்ல. ஸோ அப்படி ட்ரை பண்ணுங்க. ஓகே.